போப்ப தவிர வேற ஒண்ணு வாங்குறாப்புல இல்ல. இன்னும் டாக்டர் டீக்டர் கொடுத்தா போப்புன்னு கொடுங்கய்யா. விளையாட்டுக்கு சொன்னேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. நம்ம மயக்கம்லாம் எங்கேயோ போயிட்டு ஒரிசாவில ஒரு மனுஷன், ஆதிவாசி மனுஷன் மீன் ஒரு குட்டையில பிடிச்சிட்டு காலையில 10 மணிக்கு உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தான் மரத்து மேல சாஞ்சி. அந்த வழியா போன ஒரு சகோதரன் அவனை எழுப்பி, டேய் 10 மணிக்கு தூங்குவாங்களாடா? அவன் சொன்னா, என்ன செய்ய சொல்றீங்க? இன்னைக்குரிய மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்னா. அவர் சொன்னாரு, சிச்சி முட்டாள், இன்னைக்குரிய மீனை பிடிக்கிறத காட்டிலும் இன்னைக்கு முழுவதும் மீன் பிடிச்சினா, இன்னைக்கு முழுவதும் மீன் பிடிச்சினா. அவன் கேட்டான், என்ன நடக்கும்? அவன் சொன்னாரு, நீ இப்ப வெறும் தூண்டியல் தான் வச்சிருக்க, ஒரு கட்டையை வச்சு போட்டுக்கிட்டு இருக்க. நீ இன்னைக்கு முழுவதும் மீன் பிடிச்சினா நைலான் விலை வாங்கலாம். அவன் கேட்டான், மறுபடி நைலான் விலை போட்டினா நிறைய மீன் கிடைக்கும், அதை வச்சு நிறைய மீன் பிடிச்சா. அவன் கேட்டான், என்ன நடக்கும்? ஒரு போட்டு வாங்கலாம். சரி, போட்டு வாங்குறேன். போட்டு வாங்கினவன என்ன நடக்கும்? அவன் கேட்டான், போட்டு. அவன் சாதாரண ஆளு. அவன் கேட்டான், என்ன நடக்கும்? போட்டு வாங்கினா, போட்டு வாங்கினா நிறைய இன்னும் மீன் பிடிக்கலாம், உள்ள ஆழத்துல எல்லாம் போய் பிடிக்கலாம். அதுக்கு பிறகு மோட்டர் போட்டு வாங்கலாம். சரி, மோட்டர் போட்டு வாங்கலாம். மோட்டர் போட்டு வாங்கினா என்ன நடக்கும்? இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம், வேகமா ராத்திரியும் பகலும் பிடிக்கலாம். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஒரு போட்டுக்கு பதிலா 10 மோட்டர் போட்டு வாங்கிடுவேன். அதுக்கு பிறகு நிறைய மீன் பிடிச்சி நல்லா இளைப்பாறலாம். அவன் சொன்னா, அது செய்யாமலே இப்பமே இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். Who is a wise man? Come on, tell. யாரையா இப்ப புத்திமான் சொல்லுங்க. பக்கத்துல இருக்காங்க, உங்க கதையை சொல்றாங்களோ? சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் ஆட்டி கேளுங்க, உங்க கதையை சொல்றாங்களோ? என்னத்துக்கு? என்னோட ரிட்டையர்மெண்ட்ல ஒரு வாயாஸ் ஈசி சேர்ல படுக்க வரான். இந்த ஆளு ஈசி சேர்ல படுக்கவே மாட்டான், நான் எழுதி கொடுக்குறேன். கவர்மெண்ட் சொல்லிச்சு, நிறைய ஆட்கள் இருக்காங்க, கம்ப்யூட்டர் வந்துட்டதுனால பேங்க்ல இருந்தெல்லாம் விஆர்எஸ் கொடுக்குறேன், வாலண்டியரா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போறவங்க எல்லாம் போலான்னு சொன்னா. நான் நினைச்சேன், நல்ல விசுவாசிகள்னா விஆர்எஸ் கொடுத்துருக்கோம் பிரதர், விஆர்எஸ் கொடுத்துருக்கோம் பிரதர், விஆர்எஸ் கொடுத்துருக்கோம் பிரதர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவங்க எல்லாம் ஊழியம் செய்வாங்க, முழு நேரமா ஊழியம் செய்வாங்க. எல்லாம் பொட்டி கடை ஆரம்பிச்சிட்டான். முக்கால்வாசி எல்லாரும் இல்ல, 1-2 தான் தப்பிச்சு. அதாவது பேங்க்ல வந்ததையும் வாங்கிக்கிட்டான், அங்க 58ல வீட்டுக்கு போய் சொல்லுவான். அதனால இப்பவே பொட்டி கடையை வச்சு பெட்டியில போறது வரைக்கும் இருந்து. ஹலோ, என்ன வாழ்க்கை வாழுகிறாய்? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா ஓ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி பாடலாமா? மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கொண்டு முடிய முடியாது, நகையை கொண்டு முடியாது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆளாதான் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிருக்கிறவன் அப்படித்தான் ஐயா இருப்பான், அப்படித்தான் ஐயா இருப்பான். என்னால சம்பாதிக்க முடியும்ல, சம்பாதிக்க ஆட்களை சம்பாதிக்கிறவன் யாது, அவனையாவது தாங்கி எப்படியாவது
வரும்போது இவரும் சேர்ந்துதான் நாங்க சம்பாதிச்சோம்னு சொல்கிற அந்த காரியம் பரலோகத்தை மகிழ்விக்கும் அல்லவா? ஹல்லேலூயா. சிலர் பொருட்களை குறித்து அவ்வளவு கவலை இல்லைனாலும் புரோகிராம குறித்து ரொம்ப கவலை. ஹல்லேலூயா. சிலருக்கு பொருட்கள் அவர்களுக்கு புரோகிராம் நடக்கணும் பிரதர், புரோகிராம் நடக்கணும் பிரதர், புரோகிராம் அடேப்பா புரோகிராம் தான் அவனுக்கு பெருசா போச்சு. அதனாலதான் நிறைய சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சாயங்காலம் சுவிசேஷ கூட்டம். அதுக்கும் விசுவாசி வந்தாகணும். சுவிசேஷ கூட்டத்துக்கு இவர் எத்தனை தடவை கேட்டாலும் இப்ப வந்தாகணும். அதுக்கு பிறகு புதன்கிழமை வேதாகமா படிப்பு, வியாழக்கிழமை காத்திருப்பு, வேலைக்கிழமை அதுக்கு பிறகு ஒண்ணு, அதுக்கு பிறகு ஒண்ணு, அதுக்கு பிறகு ஒண்ணு, அதுக்கு பிறகு ஒண்ணு. இவருக்கு நாள் முழுவதும் புரோகிராம் வரையும். பாஸ்டர் உடனே குட்டி கேட்பாரு, எங்க பண்ணியா வேத பாடம் படிக்காம? எவ்வளவு நாள் தான் படிப்பான்? ஆசரிப்பு கூடாரத்தை அக்கு வேற ஆணி வேறையா படிச்சுட்டான். இப்ப எங்க போய் ஆசரிக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் இங்கேயே சுத்தி வரான். அந்த கலருக்கு இந்த கலர், இந்த கலருக்கு அது, இந்த கலர் அது, அது இதுன்னு சொல்லி இவன் கேட்டு 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 என்னதான் படிப்பான் அவன் பார்த்தான். அதனால பைபிள் ஸ்டடிக்கு இப்ப யாருமே போறதே கிடையாது. புது ஆளுங்களுக்கு பைபிள் ஸ்டடி அவசியம். புதுசு ஆண்டவர்கள் வந்தோம்னா உட்கார வச்சு சீசன் ஆக்குறதுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும். ஆனா 15 வருஷமா வர்றவன் நீங்க உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி வராம எங்க பண்ணிரு தனியா கூட்டம் ஆரம்பிக்கிறீங்க நினைச்சிட்டீரா? பாஸ்டர் பிடிச்சு விரட்டுறாரு. அவரு அதுக்கு பயந்தாவது பைய தூக்கிட்டு பைபிள் ஸ்டடி முடிகிற நேரத்துல டிங்னு போய் நிக்கிறாரு. பாஸ்டர் வந்துட்டேன். எத்தனை விசுவாசிங்க இங்க இருக்கீங்க? எல்லார் முகத்திலையும் நான் எழுதி ஒட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அங்க ஒரு காரியத்தை இயேசு அழகாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன்? புரோகிராமுக்கு டைம் ஆயிடுச்சு. சாக கிடக்குறான், உயிர் போகுது. ஐயோ ஐயோ, எனக்கு காப்பாத்த மாட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்த மாட்டீங்களா? என்ன தூக்கிட்டு போக மாட்டீங்களான்னு அவன் கத்திக்கிட்டு கிடக்குறான். இவர் பார்த்தாரு, நான் ஆசாரியன் அல்லவா, நான் இந்த மாதிரி எல்லாம் தீட்டுப்படக்கூடாது அல்லவா. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா தன்னுடைய புரோகிராமுக்கு நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டார். அடுத்தவர் அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இவருக்கு அதேதான். இவர் ஆசாரியனுக்கு முன்னாலே போயிருக்கணும். இவர் கொஞ்சம் லேட்டா தான் போறாரு. அல்லேலூயா. அங்க ஆசாரியனுக்கு முன்னால போய் இவன் தான் போய் எல்லாத்தையும் மட்டும் தொடச்சு கிடச்சி எல்லாத்தையும் வச்சிருக்கணும். இவர் லேட், அதனால லேட்டா பாருன்னு ஓடிட்டாரு. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்மளை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார். இப்படி நமக்கு புரோகிராம் தான் முக்கியம், இவன் சார் முக்கியம். நமக்கு ஆளை பற்றி கவலை கிடையாது, சாகுறவனை பற்றி கவலை கிடையாது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய 2வது தங்கை அவளுடைய 2வது பிரசவத்திலே மரித்து போனாள். 2வது பிரசவத்துல டாக்டருங்க ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. அவருடைய ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகல. குழந்தை பிறந்த 4வது நாள் என் தங்கை இறந்து போனாள். மூத்த பிள்ளைக்கு 1.5 வயசு ஒரு பெண் பிள்ளை, 2வது பிள்ளை 4 நாள் ஆண் பிள்ளை. மரித்து போனதுனால இந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே என்கிற ஆதங்கத்துல என்னுடைய மைத்துனருக்கு என்னுடைய 3வது தங்கையை அவருக்கு மனைவியாக்கினார்கள். என்னுடைய தாய் தகப்பன். கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் பிள்ளைகளை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தபடினாலே 3வது தங்கையை அவருக்கு தாரமாக கொடுத்தார்கள். அவளுக்கு 2வது பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு 4 மாதம் ஆகும்போது என்னுடைய மைத்துனரை இரவிலே வேலைக்கு போகிற வழியிலே தூத்துக்குடி பட்டணத்திலே பதுங்கி இருந்தவர்கள் வந்து சரமாரியாக வெட்டினார்கள். இன்றைக்கு வரைக்கும் எதற்கு வெட்டினார்கள் என்று தெரியாது, யார் வெட்டினார்கள் என்று தெரியாது. கவனியுங்க. வெட்டின அவர் வாலு கட்டா, அவர் நல்ல வாட்டர் சாட்டமான ஒரு ஆள், நல்ல பாடி பில்ட் பண்ணி தன்னுடைய உடம்பை நல்ல கல்லு மாதிரி வைத்திருந்தவர். ஆகையினால வெட்டப்பட்ட அவருடைய கால்கள் கொஞ்சம் தொங்கிக் கொண்டிருந்தது. வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டது. நடக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை. அந்த தெரு சின்ன குறுகிய தெருவுதான். அதன் வழியாகத்தான் வேலைக்கு போக வேண்டும், 3வது ஷிப்டுக்கு போக வேண்டும்.
அவர் வெட்டப்பட்டு அங்கே கடந்து அவர்